அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி யஸ்ஸிர் வ லா துஅஸ்ஸிர். இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅது மா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி. அளவில்லா கருணையாளன் நிகரில் அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரிய எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை சுற்றிலும் இருக்கக்கூடியவரிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதைத்தான் நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அந்த தொடரில் இன்றைய தலைப்பில் நாம் என்ன செய்யணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய அண்டை வீட்டாருடன் எப்படி நடந்து கொண்டார், தம்முடைய அயல்வாசிகள் என்று சொல்லக்கூடிய அக்கப்பக்கத்தினர்களாக இருந்து கொண்டிருக்கிற அண்டை வீட்டாரோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அண்டை வீட்டாரை குறித்து அதிகமான உபதேசங்களை செய்திருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மா ஸால யூசினி ஜிப்ரீல் பில் ஜாரி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு அண்டை வீட்டாரை குறித்து உபதேசித்துக் கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஹத்தா லனன்து அன்னஹு சயுவரிசுஹு, அவங்களை எனக்கு என்ன செஞ்சிருவாங்க, வாரிசா ஆக்கிடுவாரு அப்படின்னு நான் எண்ணக்கூடிய அளவிற்கு, என்னுடைய சொத்திற்கு அவர்களும் ஒரு வாரிசாக இருப்பார்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கான உரிமைகளை குறித்து எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உபதேசித்துக் கொண்டே இருந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அளவிற்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அண்டை வீட்டாருக்குரிய உரிமைகளை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விதமான சந்தர்ப்பங்களில் இந்த செய்தி சொல்லியிருக்கிறார். ஒருமுறை ஒரு நபித்தோழர் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களை பார்க்க வருகிறார். இப்போ பார்க்க வருகிறவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு தேவை நிமித்தமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பார்க்க வருகிறார். வருகிற போது என்ன செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் நிற்க வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். நீண்ட நேரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, நிற்கிறாங்க. அதை பார்த்து அந்த அன்சாரி தோழருக்கு அவருக்கு என்னது கவலை உண்டாகி விடுகிறது. என்ன, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இவ்வளோ நேரம் அந்த மனிதர் அவருடைய தேவையை கேட்பதற்கு வேண்டி வந்திருக்கிறார். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி இடத்தில் வரக்கூடிய மக்கள் அப்படித்தான் வருவாங்க. அவங்களுடைய சந்தேகங்களை, அவங்களுடைய தேவைகளை எதையாவது கேட்பதற்கு வேண்டி, முறையிடுவதற்கு வேண்டி வருவார்கள். அப்படித்தான் இவரும் வந்திருக்கிறார் என்கிற அடிப்படையில் என்ன செய்றாங்க, வந்தவர் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கால் கடுக்க நிற்க வைத்துக் கொண்டு இப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறாரே என்று என்ன செய்றாங்க, அந்த நிகழ்வை கண்டு அவரே என்ன செய்றாரு, வருந்துகிறார். வருந்தி விட்டு அந்த நபர் சென்று விட்டதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இடத்துல என்ன செய்றாங்க, அவர் வந்து கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இவ்வளோ நேரமாக நீ நின்றுட்டு இருக்கீங்க, கால் கடுக்க நின்றுட்டு இருக்கீங்களே, ஏன் இப்படி நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் கேட்குறாங்க, அத்ததரி மன் ஹுவ, வந்தவர் யார் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் தெரியாது என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தாக்க ஜிப்ரீல் மா ஸால யூசினி பில் ஜாரி ஹத்தா லனன்து அன்னஹு சயுவரிசு. அவர் தான் ஜிப்ரீல். வந்தது யாருன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தம்முடைய உறவை குறித்து, அண்டை வீட்டுக்காரை குறித்து, அவர்களுக்கான உரிமைகளை குறித்து, அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து, அவரிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து உபதேசித்துக் கொண்டே இருக்கிறார். அதனால தான் நீண்ட நேரமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்க, நம்ம ஒரு வரியில் இந்த ஹதீஸை கடந்து படிச்சுட்டு போயிடும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, நீண்ட நேரம் நின்றார் என்று என்ன செய்கிறாங்க, அன்சாரி தோழர் சொல்லுகிறார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவருக்கு அதனால் என்ன செஞ்சது, சங்கடம் உருவாயிருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இவ்வளவு நேரம் நிற்க வச்சுட்டு இருக்கிறார் என்று. ஆனால் அவர் நிற்க வைத்தவர் யார் அல்ல, சராசரி மனிதன் அல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எதற்காக நிற்க வைத்தார்கள், அண்டை வீட்டுக்காரருக்கும் நமக்குமான உறவு என்ன என்பதை அவருக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி என்ன செய்றாங்க, சொல்லிவிட்டு சொல்றாங்க, அம்மா இன்னக்க லவ் சல்லம்த அலைஹி ரத்த அலைக்கு சலாம். நான் நின்றுட்டு பேசிட்டு இருந்த அந்த நபர்கிட்ட அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு தெரியாம போயிடுச்சு, நீங்க வந்து சலாம் சொல்லியிருந்தனா ஜிப்ரீல் உங்களுக்கு மறு சலாம் சொல்லி இருப்பார் என்று நினைச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த அளவிற்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அண்டை வீட்டுக்காரர் விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு உபதேசித்திருக்கிறார்கள். அப்ப அதன் அடிப்படையில் அவருக்குரிய உரிமைகள், கடமைகள் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தம்முடைய ஹஜ்ஜத்தின் விதா, இறுதி ஹஜ்ஜின் போது நிகழ்த்தி உரையில் சொல்றாங்க, எந்த அளவுக்கு சொன்னா, ஊசிக்கும் பில் ஜார், அண்டை வீட்டுக்காரை குறித்து நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன், அவரிடத்தில் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள், அவரிடத்தில் நீங்கள் செய்யுங்க கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அது ஒரு மூமினுடைய ஈமானுக்கான அடையாளம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் ஜாரா. உங்களில் யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் தம்முடைய அண்டை வீட்டுக்காரை நினைச்சிட்டும் கண்ணியப்படுத்தட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய அடையாளமாக சொல்லி காட்டுறாங்க. ஒரு மூமினுடைய ஈமானின் அடையாளம் என்ன, அவர் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதன் அடிப்படையில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் தம்முடைய அண்டை வீட்டுக்காரரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளவில்லையோ அவரிடத்தில் ஈமான் இல்லை என்று மறுத்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வல்லாஹி லா யுமினு வல்லாஹி லா யுமினு வல்லாஹி லா யுமினு என்று 3 முறை அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்றாங்க, அவன் ஈமான் கொள்ளவில்லை, அவன் ஈமான் கொள்ளவில்லை, அவன் ஈமான் கொள்ளவில்லை என்று சொல்றாங்க. அப்போது யார் என்று கேட்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லதி லா யமுனு ஜாருஹு பிவாயிகிஹி, யாருடைய தொல்லையிலிருந்து அவனுடைய அண்டை வீட்டுக்காரன் பாதுகாப்பு பெற்று இருக்கவில்லையோ அவன் யார் அல்ல, மூமின் அல்ல என்று என்ன செய்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறார். இந்த ஹதீஸில் என்ன செய்றாங்க, ஒருவருடைய பரிபூர்ணமான ஈமானை மறுக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லுகிற போது இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொன்னாங்க, இங்கே வந்து
அண்டை வீட்டுக்காருக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து ஈமான் மறுக்கப்படுகிறது என்பது அது சொல் செயல், அதாவது ஈமான் பரிபூர்ணமானதாக இருக்காது அவன்கிட்ட. ஏனென்றால் அவனிடத்தில் பாவங்கள் வந்து விட்டது. அந்த பாவங்கள் இருக்கும்போது என்ன செய்யாது, ஒருவருடைய ஈமான் முழுமையாக இருக்காது என்பதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லி காட்டுறாங்க என்பதை சொன்னாங்க. அப்போ அதன் அடிப்படையில் அண்டை வீட்டுக்காரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்வது என்பது ஒரு மூமினுடைய பண்பு. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவுறுத்திய ஒரு பண்பு. அவருடைய பண்பாக அப்படித்தான் இருந்தது. அவர் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, நாமும் அல்லாஹ்வின் தூதருடைய அடிச்சுவடை பின்பற்றி கொண்டு நம்முடைய அண்டை வீட்டுக்காரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் இதற்குரிய தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.